நாளில் கூட ஆண்டவர் காலையிலிருந்து நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்க டைம். இது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இது என் டைம். என் வேலை வந்தது. எப்போ உங்க வேலை வந்தது தெரியுமா? எப்போ கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட்டதோ அந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த போகிறது. நல்லதா கையை தட்டுங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாய் தேவ பிரசன்னம் உங்கள் நடுவே இன்னும் பலமாய் வெளிப்பட போகிற நேரம் வந்தது. நான் சொன்ன நேரத்தில் உங்களுக்காக நாங்கள் செபித்து ஒவ்வொரு பேருக்காகவும் நாங்கள் தனி ஜெபம் எடுப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் தனியா ஜெபிக்கணும் விரும்புறீங்க? ஜெபிக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு ஒவ்வொரு பேருக்காக இன்னைக்கு உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்திற்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். சீக்கிரமாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளலாம். தேவ பிரசன்னத்தை வரவேற்கிற விதத்தில் தேங்க்யூ த ஜீசஸ். அவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் வரவேற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். அவர் வரும்போதே நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை அவர் உடைக்கிறவராய் இருக்கிறபடியினால் எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாய் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்டார் காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்டார் காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். பவராவி எனக்குள்ள எந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள எந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அல்லேலூயா. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். எத்தனை நம்புறீங்க? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டீர். பவராவி பவராவி எனக்குள்ள எந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள
எந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அல்லேலூயா. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினார் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமையின் ஆவியானவர் இந்த மதியான நேரத்தில் உனக்குள்ளே வெளிப்படுகிற நேரம் வந்தது. உடபா ஹல்மா சபலபலா ஹல்போ ரிவா கமரபலா. இதுவரைக்கும் ஜெயிக்க முடியாத சில வல்லமைகளை உனக்குள் வெளிப்படுகிற அந்த வல்லமையின் ஆவியானவரை கொண்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். நம்புறவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி தட்டி சொல்லுகிறார்களா? ஜெயிக்க முடியாதவைகளை இந்த நாளில் ஜெயிப்பதற்குரிய வல்லமையை வாலிபர்களே, கன்னியரே, முதியோரே, பெரியோரே, சிறியோரே யாவர் மேலும் அவர் தம்முடைய வல்லமையை ஊற்றி 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 இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த உலகத்தை ஜெயித்து நீங்களும் இந்த உலகத்தை 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 சமலா உதகடமலா அல்பாரி வலமலா அச்சோரகடா பட்டுக 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 ஒரு வல்லமை உன் எலும்புகளுக்குள்ள உன் நரம்புகளுக்குள்ள உன் சிந்தனை மண்டலத்துக்குள்ள ஒரு வல்லமை ஒரு தீ போல ஒரு தீ போல ஒரு தீ போல இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால விட்டாத விட்டாத. இது one time one நேரம். தேவ பிரசனம் ஒவ்வொரு ஜனத்தை பலமாய் மூடட்டும் ஐயா. ஒவ்வொரு ஜனத்தை பலமாய் மூடட்டும் ஐயா. சில நுகம் முடிகிறது, சில நுகத்தின் வல்லமைகள் முடிய தொடங்கிறது. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, உன்னை உயர்த்துகிற ஒரு நேரம் வந்தது. இயேசுவின் நாமத்தினால் அவருடைய பிரசனம் இந்த இடத்தை நிரப்பியதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை ஒருவர் சத்தமாய் முடிந்தால் இந்த மைக்கில் வாசிங்க. ஆமா, எந்த நாள்ல சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாள்ல? ஏக்கா பக்கத்தில் இருக்கிற அக்கா முகத்தை பார்த்து கேளுங்க. எந்த நாளில கேளுங்க, எந்த நாள்ல ஆவியானவர் ஊற்றுவாரு? ஆமா, கடைசி நாளில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமா கேளுங்க. யோவேல் 2:28 வாசிக்கும் போது அங்கே யோவேல் வழியாய் கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். முடிந்தவங்க அதை புரட்டி கொள்ளுங்க. யோவேல் 2:28 வாசிக்கல பார்க்கலாம். சீக்கிரமா சீக்கிரமா வேதத்தை நல்லா புரட்டி நீ வாசிக்க 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 உனக்குள்ள ஒரு ஆவியில ஒரு பலன் உண்டாகிறது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார்கள். உங்கள் போதும், நல்ல கவனமா கேளுங்க. யோவேல் தீர்க்கதரிசி வழியாய் ஒரு அபிஷேகம் சொல்லப்பட்டது. ஒரு அபிஷேகம் சொல்லப்பட்டது. அந்த அபிஷேகம் எப்ப வெளிப்படும்னா கடைசி நாளில். சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வல்லமை வெளிப்பட்டது. நல்லா புரிஞ்சுடுங்க. அன்றைக்கு வெளிப்பட்ட அந்த வல்லமையோடு தான் இன்னைக்கு வரைக்கும் சில ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. புரிஞ்சுதா புரியலையா? ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்றால் அவர்கள் வேறு பாஷைகளை பேசினார்கள். அவங்க இருக்குதா இல்லையா? அவர்கள் பாஷை மாறினது. ஆனா அப்ப ஊற்றப்பட்ட வல்லமை யாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை. புரிஞ்சுதா புரியலையா? தீர்க்க தரிசனம் உரைச்சாங்களா? பாஷை மாறினது. அந்த வசனத்தை நீங்க முடிஞ்சா வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா
சீக்கிரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க மேல ஆவியானவர் இறங்கின போது அங்க என்ன நடந்தது வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி, தங்களுக்கு தந்த ஒரு குறிப்பிட்ட வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ வெளிப்பட்ட அபிஷேகம் வேறு பாஷைகளை பேசினார்களே தவிர தீர்க்க தரிசனம் உரைக்கல. புரிஞ்சுதா புரியலையா? சொப்பனம் வெளிப்படல. ஊழியர்கள் அக்கினி ஜுவாலையாய், ஊழியக்காரிகள் அக்கினி ஜுவாலையாய் மாற்றப்படவில்லை. புரிஞ்சுதா புரியலையா? மூப்பர்கள் சொப்பனத்தை பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பந்தான் பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்போ அதை திரும்ப யோவேல் தீர்க்கதரிசி வழியாய் சொல்லப்பட்டதை மீண்டும் பேதுரு அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். எதற்கு தெரியுமா? இனி ஒரு காலம் வெளிப்பட போகிறது. அந்த காலத்தில் தான் கடைசி காலத்தினுடைய அபிஷேகம் வெளிப்படும். எம்மா எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அபிஷேகம் கிடைச்சா என்ன, கிடைக்கா வெளியே போனா என்ன? ஆமா, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். யாரு உடைச்சா என்ன? உடைகிறது குடம் தானே. ஆமா, நம்ம வீட்டு குடமா உடையுது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் சொல்லுறாரு, இந்த இந்த பெரு இந்த இந்த இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நான் கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட அபிஷேகத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாம்சமான சரீரத்துக்குள்ளையும் நான் ஊற்ற போகிறேன். அல்லேலூயா. மாம்சம் இருக்குதா? மாம்சத்தோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, என்னல சேத்துல தூக்கி போட்ட கல் மாதிரி இருக்கிற, சேத்துல தூக்கி போட்ட கல் மாதிரி இருக்கிறல. ஆமா, ஒரு காரியம் வந்தா வாய் திறந்து பேச தெரியாதா? காலையில் எங்கள் அம்மா சொல்லும்போது அவங்க சொன்ன அந்த பழமொழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா புரிஞ்சுடுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், கல்லிலும் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் கடைசி காலத்தில் ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பேருக்கு மேலையும் அவர் இன்றைக்கு ஊற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு மேல அது பலமா, அது பலமாய் வெளிப்பட போகிறது. நாங்க எத்தனையோ மீட்டிங் நடத்திருக்கோங்க. ஆனா இந்த டைம் நடந்த மீட்டிங் உண்மையில சொல்றேங்க, என் லைஃப்ல பார்க்காத பெரிய போராட்டத்தை சந்தித்தேன். பெரிய போராட்டத்தை நான் மனசுல நினைச்சேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியமே வேண்டாம், இந்த மாவட்டத்தில் ஊழியமே வேண்டாம், இந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடல, வேற ஏதாவது மாவட்டத்தில் போய் எங்கேயாவது போய் சுவிசேஷம் அறிவிப்போம். இந்த மக்களோடு கடந்து என்னால் போராட முடியல. 2 நாளைக்கு முன்னால இதெல்லாம் ஓடிட்டே இருந்தது. ஊழியத்தை இந்த மாவட்டத்தில் நிறுத்திட்டு போயிடணும், வேண்டாம், அவ்வளவு தூரம் நெருக்கப்பட்டேன். ஆனா நேற்றைக்கு ஆவியானவர் சொன்னார், இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தில் நான் முன்குறிக்கப்பட்ட ஜனத்தை கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில நாங்கள் அழைப்பு அநேக பேருக்கு கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த அழைப்புக்கு என்னுடைய ஏம் என்னன்னா, ஒரு 200 பேராவது இந்த கூட்டத்து வருவாங்க. அதுக்காக ஸ்பெஷல் சமையல்காரர் ரெடி பண்ணணும், எல்லாம் ரெடி பண்ணி, சாதனை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு வச்சாச்சு. ஆனால் ஆண்டவர் காலையில் சொன்னார், அவ்வளோத்துக்கு நீ சமைக்க வேண்டாம், குறிப்பிட்ட ஆளை தான் நான் கொண்டு வருவேன். அந்த வந்திருக்கிற ஆட்களை நான் கடைசி கால அபிஷேகத்தால் நான் நிரப்ப போகிறேன். அல்லேலூயா. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல அந்த அபிஷேகம் உனக்குள்ள வெளிப்பட போகிறது. நீ ஆயத்தமாய் இருந்தால் உன் சரீரம் அது அனல் மூட்டி எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க மகளா. கடைசி காலத்தினுடைய அபிஷேகம் மேல ஊற்றப்படும் போது உங்க லைஃப்
எங்கே போகும் என்றால் வேதத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை தீவிரமாய் எடுத்து வாசிங்க. Thank you Jesus. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் பல மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளில் வெளிப்பட போகிற அந்த வல்லமை அது மேலதான் அது வெளிப்பட போகிறது. ஆமென். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயம் எங்கே ஸ்தாபிக்கப்படும் என்றால் கொடு முடியல, யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். எங்க நல்லதா கையை தட்டுங்களா, நல்லதா வாயை திறங்களா, நல்லதா அல்லேலூயா சொல்லுங்களா. போதாது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கடைசி நாட்களில் வெளிப்படுகிற அபிஷேகம் உன்னை உயரத்துக்கு கொண்டு போக போகுது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்ட அபிஷேகம் அவங்களோட மேல் வீட்டறைக்கு தான் கொண்டு போனது. ஆமெனா இல்லையா? எலியாவின் நாட்கள்ல வெளிப்பட்ட அபிஷேகம் கர்மேல் பர்வதத்தின் மேல தான் கொண்டு போனது. எங்க உண்மையா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்கிற கடைசி நாளில் வெளிப்படுகிற அந்த அபிஷேகம் உன்னை உயரங்களுக்கு மேலே கொண்டு போக போகிறது. அங்க உயரத்துக்கு மேல உங்களை கொண்டு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஜனங்கள் உன்னிடத்தில் ஓடி வரப்போகிறார்கள். உன்னை அற்பமாய் எண்ணினவன், உன்னை வெறுத்தவன், உன்னை குறித்து வேண்டாம் என்று உலகம் வெறுத்த இந்த உலகமே உன்னை தேடி வரப்போகிற நாட்கள் வரப்போகிறது. அஜி நல்ல கையை தட்டி வாயை திற. இயேசுவின் நாமத்தினாலே Thank you Jesus. உன்னை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே ஆவியானவர் ஊற்றுகிறார். ஆமென். இங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இதே மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க பார்க்கலாம். இதே அதிகாரத்தை ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், கடைசி காலத்தின் அபிஷேகம் உன்னை உயர்த்துகிற அபிஷேகம். பாட்டி இருக்கிறீங்களா? தாத்தா இருக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க கடைசி காலம் முடியல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சில ஆட்கள் சொல்ல கடைசி சொன்னாலே அவன் சாக போறதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா புரியலையா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி என்று சொன்னால் ஒரு துவக்கத்தின் அர்த்தம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சில பாட்டியம்மாவுக்கு கொட்டாயெல்லாம் வந்தாச்சு. நீ கொட்டாய் விட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஆசை என்னன்னா நீ கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் இங்கிருந்து போறோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த அபிஷேகம் தாங்க உங்களை உயர்த்தும். அது எந்த அபிஷேகம்? பழைய அபிஷேகம் இல்லை, புதிய அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் திரள் கூட்ட ஜனங்களை உன்னிடத்தில் கொண்டு வரும். எங்க திரள் கூட்ட ஜனத்தை கொண்டு வரும்னா உன் குடும்பத்தை கொண்டு வருமா வராதா? உன் பிள்ளைகளை கொண்டு வருமா வராதா? கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் அபிஷேகத்துக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? அந்த அபிஷேகம் சகல ஜனங்களையும் பணிய வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் உன்னை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி கொண்டே இருக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் உன் லைஃப்ல வெளிப்படும் போது என்ன நடக்குது தெரியுமாங்க? அதே மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம்.
யாருடைய கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார் என்றால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில யாரெல்லாம் இன்னைக்கு சத்துருவாய் எழும்பிக் கொண்டிருக்கிறானோ அந்த சத்துருவின் கைகளுக்கு இந்த அபிஷேகம் உன்னை நீங்களாக்கி மீட்க போகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க மகனாம். சத்துரு இருக்கானா இல்லையா? வீட்டுக்குள்ளேயே சத்துரு கிடக்கான, பாய் போட்டு படுத்திருக்கிறான், கூட்டாளிகளை சேர்த்தும் வச்சிருக்கிறான். உண்மையா இல்லையா? எங்க போனாலும் சத்துரு தான். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாளில் வெளிப்படுகிற அபிஷேகத்துக்கு முன்பாக உனக்கு முன்னே இருக்கிற சத்துருவின் கைகளுக்கு இந்த அபிஷேகம் உங்களை நீங்களாக்கி மீட்க போகிறது. இந்த அபிஷேகம் உங்களை மீட்பது மாத்திரமல்ல, உங்களை வேறொரு காரியத்தில் பயன்படுத்த ஆரம்பிப்பார். வேற என்ன காரியத்தில் பயன்படுத்துவார்? வேற என்ன காரியத்தில் பயன்படுத்துவார்? நான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமா இருக்கும். ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். சரியான டைமுக்கு முடிச்சிருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல எனக்கு அபிஷேகம் வரணும் ரொம்ப நாள் வாஞ்சேன். என்ன வாஞ்ச? அபிஷேகம். எத்தனை ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ஒரு சிலர் நீ பெறாம இருக்கிறீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு நடந்த சாட்சி. அப்போ அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக நானும் என் நண்பர் ஒரு இடத்துல ஒரு பேய் விரட்டப்போம். நானும் ஒரு நண்பர் ஒரு பேய் விரட்டப்போம் திருநெல்வேலி பகுதியில். எனக்கு பேய் விரட்டணும் என்னன்னு தெரியாது. முதல்ல பேயும் பார்த்தது கிடையாது. மனுஷனுக்குள்ள பேய் எப்படி ஆடுவதெல்லாம் ரொம்பலாம் பார்த்தது கிடையாது. உடனே நான் அவனு பெய்யாச்சு. ஒரு திருநெல்வேலியில் ஒரு காலனி சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்க நான் அவனு போயாச்சு. யாகப்பட்ட சுத்தி வீடு நிறைய இருக்குது. அவன் பாட்டு பாடுறான், நான் பாட்டு பாடுறேன், அவன் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் எந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த அம்மா எங்கள் காலு கீழே கடந்து அப்படி உருள தொடங்குறாங்க. அப்படியே உருண்டுட்டே கிடக்குறாங்க. நான் ஒரு அரை கண்ணை அப்படியே போட்டு பார்க்குறேன் என்ன நடக்குது. பார்த்தா அந்த அம்மா காலு கீழே கடந்து உருளது மாத்திரம் இல்லை, அந்த அம்மா சொல்லுது, இப்போ பாருங்களேன், உங்க சங்க பிடிச்சி கடிச்சு உங்க ரத்தத்தை நான் குடிக்காம நான் போக மாட்டேன். உங்க ரத்தத்தை ஆமா குடிக்காம நான் போக மாட்டேன். அப்போ என் கூடல நண்பன் சொல்ல, மக்கா இந்த அக்காவுக்கு இருக்கிறது ரத்த காட்டேரியாக்கும். என்ன காட்டேரி? ஆமா, ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற காட்டேரியாவுக்கு இருக்குது. அப்போ நம்ம இந்த அக்கா கிட்ட நம்ம ரொம்ப பெரிய அளவில் மோத முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம அப்போ நிறைய சினிமா படம் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? ஆமாம், சினிமா படத்தில் கூடுதல் இந்த ரத்த காட்டறியெல்லாம் அடிக்கடி காட்டுவானுங்க. ஏதோ சினிமா படம் பார்க்காத மாதிரியே இருக்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இப்போ இதை பார்த்துட்டு அப்போ இந்த அக்காளுக்குள்ள இருக்க ரத்த காட்டேரியலாம் எப்படி இந்த அக்கா யார் ரத்தத்தை அப்பவும் நான் கொஞ்சம் பல்காக தான் இருப்பேன். அப்பவும் கொஞ்சம் பல்காக தான் இருப்பேன். நான் இந்த அக்காட்ட வந்து கடிபட்டி என் ரத்தத்தை சிந்தனுமா சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆவதுக்கு பிளான் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் எஸ்கேப் ஆவதுக்கு பிளான் ஆக்கின உடனே அந்த அக்கா சுதாகரிச்சிட்டாங்க. அந்த அக்காளுக்குள்ளே இருந்த ஆவி சுதாகரிச்சிட்டு சரி பயக்க நம்மளை கண்டு பயந்துட்டானுங்க. உடனே அந்த அக்கா அழகா சொன்னாங்க, அந்த அக்காளுக்குள்ளே இருக்க ஆவி சொல்லிச்சு, தம்பி இப்போ வெளியில் யாகப்பட்ட கூட்டம் வெளியில். ஏன்னா இந்த அக்காளுக்கு பேய் இருக்குன்னு அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பேய் விரட்ட போனோன்னா அந்த ஊர் மக்கள் எங்களை நினச்சிட்டாங்க இவங்க பெரிய மந்திரவாதியாக இருப்பாங்க. புரிஞ்சுதா புரியலையா? பேய் விரட்டில் எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்கு வெளியில் யாகப்பட்ட கூட்டம். மண்ணள்ளி போட்டால் மண் விழாது. ஆமாம், இங்கே நாங்கள் கதவை பூட்டியில் ஜோம் பண்ணி நடக்கும். இப்போ அது சொல்லுது வெளியில் யாகப்பட்ட கூட்டம். இப்போ நீ என்ன துரத்தாம போகிற, ஊரில் இருக்கிற ஒன்றை ஒரு மாதிரி, அது எங்களுக்கு ஐடியா கொடுக்கு. ஊரில் இருக்கிறவன் ஒன்றை ஒரு மாதிரி ஏதோ அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நீ ஒன்று செய், நான் 10 நிமிஷம் அதில் கண்ணை மூடி படுத்திருக்கிறேன். 10 நிமிஷம் கண்ணை மூடி நான் அதில் படுத்திருக்கிறேன். வெளியில் யாராவது கேட்டாங்கன்னு சொல்லுங்க, அந்த அக்காளுக்குள்ள இந்த பேய் போயிட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்காம போயிருங்க. புரிஞ்சுதா புரியலையா? இது ஐடியா யார் கொடுக்காரா? யார் கொடுக்குறா?
அப்போ நாங்களும் யோசிச்சு இது நல்ல ஐடியாவாக இருக்குது. பியாய்கிட்ட ஐடியா கேட்டுட்டு அந்த அக்காட சொல்லி, எக்கா கண்ணை மூடி படுத்துக்கிடுங்க, எக்கா கண்ணை மூடி படுத்துக்கிடுங்க, நாங்கள் போகிறது வரைக்கும் முழிச்சிடாதீங்கக்கா சொல்லிட்டு. உண்மையிலே சொல்கிறேன், என் லைஃப்பில் ரொம்ப வெக்கத்தோடு அந்த வீட்டை விட்டு கதவை திறந்தோம். வெளியில் மக்களை எங்களை பறக்கன்னு பார்க்குறாங்க. ஆமாம், இவனு இன்னும் பெரிய சாதிச்சான்னு சொல்லி மக்கள்லாம் பயங்கர ஒரு இதாட்டு பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அங்கே வெக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறோன்னு. திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா 10 நிமிஷம் கழிச்சு அது எலும்புன்னு சொல்லியிருக்கலாம். எலும்புன்னா திரும்ப அவங்க நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க, வந்து விரட்டிட்டு போங்கன்னு. புரிஞ்சுதா புரியலையா? உடனே நானும் என் நண்பனும், அவன் பேர் மூர்த்தி, அவன் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், உடனே என்ன பண்ணோன்னா முதல்ல பஸ்ஸில் தான் போனோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி உடனே பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். ஏன்னா பின்னாடி துரத்தி வந்து பிடிச்சிடப்படாத பேய் வரட்டுன்னு. ஏன்னா நாங்கள் டீலிங் பேசிக்கலாம் வந்திருக்கோம். அதோட கூட உண்மையிலே சொல்கிறோம், அங்கேருந்து அவ்வளோ விரட்டி ஓடி வந்துட்டோம். ஏன் தெரியுமா? அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த பலத்தின் வல்லமை இல்லை. புரிஞ்சுதா புரியலையா? ஆனால் எப்போ 2009 தேவனுடைய அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ அன்றையிலிருந்து எந்த பிசாசை ஜெயிக்க முடியாமல் நாங்கள் சோர்ந்து போனோமோ அதே பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா உண்டு. ஒரு நாள் அந்த அக்கா வந்து என்கிட்ட காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 5 மணிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, ஆமாம் தம்பி, ஆமாம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தம்பிக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, தம்பி என் வீட்டில் எவனோ ஒருத்தன் செய்வனை வச்சுட்டு போயிட்டான். உடனே இந்த அக்கா ஃபோன் பண்ணி அந்த எனக்கு தெரிஞ்ச தம்பிகிட்ட சொல்கிறாங்க, தம்பி எவனோ செய்வனை வச்சுட்டு போயிட்டான். அவன் கேட்குறான், அது அங்கே என்னெல்லாம் வச்சிருக்கிறான். அவங்க சொன்னாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை தடவி வீட்டு நடையில் போட்டிருக்கிறான், முட்டையை உடச்சி போட்டிருக்கிறான், கோழியை கழுத்தறுத்து வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்கிறான். உடனே அந்த அக்கா அந்த தம்பியை கூட, தம்பி நீ வந்து சோம் பண்ணி அதையெல்லாம் நீ ஒதுக்கி போடு, நான் இல்லைனா செய்வனை என் வாழ்க்கையில் பெரிய வேதனை உண்டாக்கிறோம் சொன்ன உடனே இந்த தம்பி எப்பவும் போல் அசால்ட்டாக தான் அந்த அவனுக்கு தெரியும் இந்த மந்திரத்து மேலே அவனுக்கு பெரிய நல்ல ஒரு விசுவாசத்தில் உள்ள தம்பி. நேராக அவன் வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே அவன் என்ன பண்ணான்னா, நல்லா புரிஞ்சுடுங்க, அந்த எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்தான். அதை பார்த்தா குங்கும தடவி இருந்து அது ஒன்றுக்கும் அது யூஸ் ஆகாது. உடனே குங்குமத்தை தூக்கி தூர போட்டான். நேர கிட்ட போய் பார்த்தான், அங்கே முட்டை உடச்சி போட்டுருந்தாங்க. அவன் மனசில் நினச்சிக்கிட்டான், முட்டை விற்கிற விலைக்கு அதை உடைக்காமல் இருந்தால் கூட ஆமாம் எதுக்காக யூஸ் ஆகி இருக்கும், அதுவும் பிரயோஜனப்படையில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டான். 3வது அங்கே பார்த்தா ஒரு ரூபா துட்டில் ஒரு குங்கும தடவி வச்சுருந்தாங்க. உடனே அந்த 1 ரூபா துட்டை கையில் எடுத்தான், குங்குமத்தை அப்படி தட்டுனா 1 ரூபாய் தூக்கி பாய்களை போட்டான். போட்டது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு வெட்டப்பட்ட கோழி கிடந்து பார்த்தீங்களா, அவன் அதை எடுத்தவன அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா வெட்டப்பட்ட கோழி என்ன கோழினா நாட்டுக்கோழி. இன்னைக்கு கோழி விற்கிற விலைக்கு பிராய்லர் கோழி வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. நாட்டுக்கோழி வாங்கினா எவ்வளோ விலை கொடுக்கணும், உண்மையா இல்லையா? அது வாங்கினது மாத்திரம் இல்லை, அந்த கோழிக்கு கழுத்து வெட்டப்பட்டிருக்கு. வேலை ஈஸியாக முடிஞ்சிட்டு தம்பி என்ன பண்ணா, அந்த கோழியை அவன் தூக்கிட்டு அந்த அக்கா கிட்ட வந்து சொன்னான், ஏக்கா நீங்கள் இதெல்லாம் பார்த்து பயந்தீங்களே, இந்த 1 ரூபா துட்டில் குங்குமத்தை வச்சோன்னே இந்த 1 ரூபா துட்டை பார்த்து பயந்தீங்களே, இந்த 1 ரூபா துட்டுக்கு பதிலாட்டு ஒரு 500 ரூபா நோட்டில் லைட்டாக குங்குமத்தை தடவி உங்கள் வீட்டில் வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாம் 500 ரூபா குறைவாக இருந்துச்சு குழுவுக்கு கொடுக்கறதுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணார், காலையில் அவர் அடையாளத்துக்கு குங்குமத்தை அடையாளமாக வச்சு வீட்டு நடையில் போட்டுட்டு போயிட்டார்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம் புரியல, நிறைய பேர் அப்படிதான். ஏன் தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, உனக்கு விரோதமாய் குறி சொல்லக்கூடிய ஆவிகள் இல்லை. அல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய குடும்பத்துக்குள்ள இன்னை மந்திரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, செய்வினையில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வல்லமைக்கு முன்பாக எந்த மந்திரமும் எந்த பில்லி சூனியமும் எந்த யாகமும் என் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களை கர்த்தர் எங்க உயர்த்த போகிறார் என்றார். கர்த்தருடைய ஆலயத்தை கொடி முடியல பர்வதங்களுக்கு மேலே உயர்த்த போகிறார். எதற்கு தெரியுமாங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சில செய்வினையின் வல்லமைகளை உன்னை கொண்டுதான் கர்த்தர் மேற்கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெயிக்கமா வேண்டாமா? அல்லேலூயா. மோசைக்கு உள்ள ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் பார்வோனுடைய மந்திரத்தை ஜெயித்தார். ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா? ஜோசியக்காரனை ஜெயிச்சார். இயேசுவின் நாமத்தினால அங்கு செயல்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு அதிகாரிகளையும் அவர் ஜெயித்தார். நான் சொல்கிறேன், கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையில சத்துருவாய் எழும்பி கொண்டிருக்கிற வல்லமைகளை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் உங்க மேல இன்னைக்கு ஊற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அபிஷேகம் எப்படி தெரியுமாங்க இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி கால அபிஷேகம் எப்படிப்பட்ட தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, அங்க ஒரு பெருமலை வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரங்கள் வயல்வெளியாகவும் வயல்வெளிகள் காடுகளாக மாற ஆரம்பிக்க போகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போஸ்தலர்களுக்கு மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அவங்க வாழ்க்கையில பெரிய சம்பூர்ணத்தை பார்க்கல, சம்பூர்ணத்தை பார்க்கல, ஒரு வறட்சியை தான் பார்த்தாங்க. புரிஞ்சுதா புரியலையா? சம்பூர்ணத்தை பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. சம்பூர்ணத்தை அப்போஸ்தலர்கள் பார்க்கவில்லை. ஆனால் கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற அபிஷேகம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சம்பூர்ணத்தை கொண்டு வரப்போகிறது. உன் பஞ்சத்தை மாற்ற போகிறது, உன் தரித்திரத்தை மாற்ற போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், இந்த இடத்துல சிலருடைய வாழ்க்கை தரித்திரத்தோடு வந்திருக்கிறீங்க. உன் மேல் இருக்கிற சில தரித்திரங்களை ஆவியானவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை உயர்த்துவேன். எதுல உயர்த்துவேன் தெரியுமா? சத்துருகளுக்கு மேலாய் உயர்த்துவார். தரித்திரத்திலிருந்து உங்களை உயர்த்துவார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதே மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த அபிஷேகம் வெளிப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போர், நீ எழுந்து போராடு. நான் உன் கொம்புகளை இரும்பும், நான் உன் கொம்புகளை எப்படி மாத்துவேனா? இரும்பும். இரும்பும். உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமாங்க? கடைசி நாளில் வெளிப்பட போகிற அபிஷேகம் உன்னை பர்வதங்களுக்கு மேலே உயர்த்தப்படும். பர்வதங்களுக்கு மேலே நீங்கள் உயர்த்தப்படும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்வார் என்றால், உங்களை எழுந்து போராட வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி எழுந்து உங்களை போராட வைப்பார் என்றார், உங்களை ஒரு இரும்பை போல ஒரு வெண்கலத்தை போல மாற்றிதான் உங்களை போராட வைப்பார். எதுக்கு போராட வைப்பார் என்றால், அநேக ஜனங்களை நொறுக்குவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக ஜனங்களை நொறுக்குவதற்காக. பேதுரு ஜெபம் பண்ணின போது அநேக ஜனங்கள் நொறுங்கி இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் தேவ சபையில் சேர்க்கப்பட்டார்கள்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுகிறது, அங்கே நீ அநேக ஜனங்களை நொறுக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் தேடி சேர்த்து வைத்த ஆஸ்திகளை எல்லாம் நீ கர்த்தருக்கென்று நியமிப்பாய். புரிஞ்சுதா புரியலையா? அங்க அதிகாரம் வெளிப்படுகிறது. அவங்க தேடி சேர்த்து வைத்ததை நீ கர்த்தருக்கென்று நியமிக்க போகிறாய். புரிஞ்சுதா புரியலையா? இப்போ அம்பானி இருக்கிறார். எந்த அம்பானின்னு கேட்டுறாதீங்க. அம்பானி தெரியுமா தெரியாதா? எங்க அம்பானி தெரியுமா தெரியாதா? ஆமா, இந்தியாவிலே பெரிய பணக்காரன் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவ்வளோ பெரிய அம்பானியை கூட நொறுக்கி அவன் தேடி சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்கு நியமிப்பீர்கள். புரிஞ்சுதா புரியலேக்கா? புரிஞ்சுதா புரியலேக்கா? ஆமா, இயேசு அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொல்லுங்க, கடைசி நாளில் உன்னை கொண்டு நடக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்நியரிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் இனி உன்னிடத்தில் வரப்போகிறது. அந்நியரிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு சொந்தமாய் மாற்றப் போகிறார். அவர்கள் தேடி சேர்த்து வைத்தவைகளை எல்லாம் நீ கர்த்தருக்கென்று நியமிக்க போகிற நாட்கள் வருகிறது. உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டு போறவைகளை எல்லாம் நீ கர்த்தருக்கென்று நியமிக்க போகிற நாட்கள் வருகிறது. உன்னை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே கொடு முடியல உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தின் அபிஷேகம் உங்கள் லைஃபை ஒரு மேன்மைப்படுத்த போகிறார். வறட்சிகள் மாறப்போகிறது. சகலவற்றையும் நொறுக்கி எறிய போறீங்க. சகல பிசாசுகளை, சத்துருக்களை கர்த்தர் ஜெயிக்க வைப்பதற்கு உங்களை பயன்படுத்த போகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்புக பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்புக பார்க்கலாம். சிலர் நினைக்கிறாங்க, ஏன் இன்னும் முடிக்கலை? நான் என்னை சொல்கிறேங்க, இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் எடுத்த பிரயாசம் அநேகம். ஏன் இவ்வளோ பிரயாசப்படுறோன்னு தெரியுமாங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்தப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி காலத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜெயிக்க முடியாத சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தினால வாழ்வை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடிக்கொள்ளலாம். இது கடைசி நேரமாய் இருக்கிறபடினா இன்னொரு 5 நிமிஷம்தான். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் நான் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்படி ஆவியானவரை உனக்குள்ள கடைசி காலத்தின் அபிஷேகத்தை உனக்குள்ளே ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். உன் சரீரம் பலவீனமானதுன்னு கர்த்தருக்கு தெரியும். உன் சரீரம் பலவீனமானது என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. உங்களை ஒரு முகாந்திரம் இல்லாம ஆவியானவர் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வரவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்க முடியாத சில வல்லமைகளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்தது. இயேசுவின் நாமத்தினாலே உலகம் உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம், இவர்கள் நேரம் முடிந்து விட்டது என்று. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நேரம் இன்னும் முடியவில்லை, உனக்கு இன்னும் கடைசி காலம் வரவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள வேலை இப்போ தொடங்க போகிறது. உன்னை பயன்படுத்துகிற தேவன் யார் என்பதை இனி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உடபா கரபா லபலா நல்ல தேவ பிரசன்னத்தில் ஆவியான வல்லமையில் நிரம்பி 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மேகம் போன்ற ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்குற நேரம், உன் மேல இறங்குற நேரம். நல்ல வாயை தர, வாயை தர, வாயை தர. சபலா உடகடபரா அல்போ ரிவலவலவலோ. விடாத விடாத விடாத. இது கொஞ்ச நேரம் தான். உன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத, உன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத. ஒரு அற்ப உணவுக்காக உன் இருதயத்தில் நீ இடம் கொடுக்காத. ஆவியானவர் உள்ள பலமாய் நிரப்ப விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே
பொல்லாத பிசாசுகள் இன்னைக்கு உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சில பொல்லாத ஆவிகளுக்கு மேல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஆவியானவர் உன்னை உயர்த்த போகிறார். தேங்க்யூ லார்ட். அவருடைய பிரசன்னத்தை வரவேற்கிறோம். ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு கரங்களை தட்டி ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட கேள்வி மகளாம் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை ஆறுமே தேசத்தை உமக்காய் கலக்கிட கல்மகளா அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே கடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே சகோதரி பலமாக நீ ஜெயிக்கணுமா? சத்துருவுக்கு மேலாக நீ உயர்த்தப்பட வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் மேல ஒரு கடைசி காலத்தின் அபிஷேகத்தை மேல ஊட்ட விரும்புகிறார். மேல ஊட்ட விரும்புகிறார். பலவீனத்தை பார்க்காத இன்றைக்கு அந்த அபிஷேகம் மேல இறங்க இறங்க இதோ வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆலயம் கொடி முடியல உயர்த்தப்படும் போது உனக்கு முன்னே நிற்கிற விக்கிரகத்தின் வல்லமைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிற யாவர்கள் என் ஆவியை ஊற்றுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பேருக்கு மேலையும் அவர் நம்புகிறார். வல்லமையை ஊட்ட விரும்புகிறார். வல்லமையை ஊட்ட விரும்புகிறார். கேட்கிறவர் எத்தனை பேரும் அத்தனை பேருமே இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான அவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே. யார் கண்ண திறக்காதே, யார் கண்ண திறக்காதே. இதோ தேவ ஆவியானவர் உன்னை தொடுகிற நேரம் வருகிறது. தேவ ஆவியானவர் உன்னை தொடுகிற நேரம் வருகிறது. ஓ நோபா நோபாலா உட்டாக்கா நோபாலா உட்டாக்கா நோபாலா தலபா நோபாலா தலபா நோபாலா ஷபரபா நோபாலா ரபா கபரபா அல்போ நோபாலா அச்சோ நோபாலா தேவ பிரசனம் தேவ ஆவியானவர் பலமாய் 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 ஒரு சரீரத்தின் மேல ஒரு எலும்புகளுக்கு மேல இது வேடிக்கை பார்க்காத இது ஆவியானவர் மேல பலமாய் 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 எந்த இடத்துல நீ உயர்த்தப்படாமல் இருந்தாலும் அதே இடத்துல உன்னை உயர்த்த போகிறார். உன்னை உயர்த்த போகிறார்.
அந்த மகிமை இறங்குறது, அந்த மகிமை இறங்குறது நரம்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள சிந்தனை மண்டலத்தில் இயேசுவின் நாமத்தினால ஒரு ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றுவே, ஊற்றுவே வல்லமை, ஊற்றுவே, ஊற்றுவே, ஊற்றுவே அக்கினியை, ஊற்றுவே வல்லமை, வல்ல ஆகுமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம், அபிஷேகம் அனலாய் உமக்காக எழும்பிட, அனலாய் உமக்காக எழும்பிட, அனலாய் உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு தீ போல இறங்கணுமே அக்னினாவாக அமரணுமே வெறும் காற்றாக வீசணுமே ஆத்மநதியாக நீ போல இறங்கணுமே அக்னினாவாக அமரணுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாயணுமே. கேட்போமா? நீ போல இறங்கணுமே அக்னினாவாக அமரணுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாயணும். கண்ண மூடி அவே தீ போல இறங்கணும் ஷபாலா துடாவான் ஆவாக அமரணுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்துடுமே, ஜீவ நதியாக பாய்ந்துடுமே அக்கினியாக இறங்கிடுமே பெரும் காற்றாக வீசிடுமே. கையை கட்டி, கையை கட்டி கேளுங்க பார்க்கலாம். அக்கினியா இறங்கும் ஆண்டவரே, காற்றா இறங்கும் ஆண்டவரே, ஜீவ நதியா இறங்கும் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து ஒரு பலம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னதத்திலிருந்து ஒரு அக்கினி, அக்கினி, அக்கினி. கண்ண மூடி கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஜீவ நதியாய் வாரும் ஆண்டவரே, அக்கினியாய் வாரும் ஆண்டவரே, பெரும் காற்றாய் வாரும் ஆண்டவரே, பெரும் மழையாய் வாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆபாலாபா துடாபாலா ஷகநாதா டபலா துடகம் கடபலபலு ஷகபலா துடபலபலா அக்கினியாய், அக்கினியாய், அக்கினியாய் அபிஷேகமாய் ஆவியானவரே ஜீவ தண்ணீராய் நல்ல 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 அபிஷேக வல்லமை இந்த கட்டமல்லவது காட்டோடைய அக்கினி வலமாயாது பெற்றுதோ, பெற்றுதோ இத வாழ திறக்குது காட்டோடைய அக்கினி வலமா, வலமா இறங்குது, பெற்றுதோ, பெற்றுதோ ரோபோ, ரோபோ, ரோ ஷபாலாபா வதவத வதனபல ரிகடபல விரபலபல ஜீசஸ் ரேசே டபல துடபல ரேசே டபல அவதுடப வதவத வதனபல அக்கினி, அக்கினி வதவத வதனபல துடபன துடப ஷபானா துடபல துடரபல துடவரபலபல ஆமென், ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக இறங்குமே வெறும் காற்றால் வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. இப்பொழுது அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமரணுமே வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஜீவ நதியா ஒரு ஜீவ நதி பாய்கிறது. உன்னதத்திலிருந்து ஒரு ஜீவ நதி விசுவாசிக்கிறவர்களின் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு ஓடட்டும் இப்பொழுது. ஆவியானவரே ஷபாலா குடபா துடகம் தனபோ துடகம் தரையா துடபா தனகம் தனபோ ரிகடபல துடபல துடபன துடகடபல பல பல துடபல பல 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 ஷகடபல பல துடபல துடகரபோ துடகரபோ அரபல பல துடபல பல பல ஷகடபல துடபல பல ரிகடபல துடபல பல
அக்கினி அக்கினி ஷபலபலப குடபலபல அம்னாரா பலபோ குடகம் தரபோ ஷகடா குடவத் பெரியா குடபல ரிகடபனா குடகம் தரபோ டகனா குடவத் தரபோ குடபா சந்தரபோ கடியா தடபோ அம்னாரா பலபோ குடகம் தரபோ ஆமென் 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 அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாய் வீசிடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமரணுமே காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே இயேசுவின் நாமத்தினாலே இதோ கடைசி காலத்தினுடைய அபிஷேகமான எலும்புகளுக்குள்ள சரீரத்துக்குள்ள ஊற்றப்படுகிறது. சில சாபத்தின் வல்லமைகள் உடைய ஆரம்பிக்கிறது. சாபங்கள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்வை ஆவியானவர் சத்துருகளுக்கு மேலாக உன்னை உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை மேலே இறக்கிறது. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்னியை ஊற்றிடுவே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்னியை ஊற்றிடுவே அந்தகார அருந்திடவே அக்னியை ஊற்றிடுவே அந்தகார அருந்திடவே அக்னியை ஊற்றிடுவே ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுவே அக்கினி அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு இந்த நாளில் எங்கள் மேலே சபாலா கூட இந்த நாளில் எங்கள் மேலும் வல்லமையோடு இறங்குங்கப்பா வல்லமையோடு இறங்கும் ஆண்டவர் வல்லமையாய் இறங்கு வல்லமையாய் வெளிப்படைப்பு வல்லமையோடு அபிஷேகம் வல்லமையாய் அக்கினி ஒரு தீ பிழம்பம் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்வதா ஒவ்வொரு மேலும் வந்து இறங்குவதா அந்நிய வல்லமைகளை புரிந்து போட செய்யத்தக்கதோ ஆண்டவரை விலையேற பெற்ற அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்குவதா ஒவ்வொரு மேலும் வெளிப்படுவதா சபாலா குடாபாலா குடாபானா விகடபல குடபலவ குடபலபலவ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபானா குடபலவ குடபலா ஹல்லேலூயா 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 பரிசுத்தரே மலையாய்
பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே. கரங்களை உயர்த்தி ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே. எங்க மேல பலமாய் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேர் மேல இந்த நுகங்கள் உடைந்ததற்காக ஸ்தோத்திரம். கடைசி நாள் கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், ஜனங்கள் ஓடி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. கடைசி நாளில் என் ஜனத்துக்கு மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு செயல்பட தொடங்குவார். அந்த மகா பெரிய கிருபை இந்த நாளில் வந்த ஜனங்களை மூடற்று 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 ஆண்டவர் அசைவாடி விடுதலை செய்வார். அவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் முடிவு ஜெபத்தை எடுக்க போகிறோம். ஆமாம், சாட்சி சொல்கிறவங்க வந்து சொல்லலாம். ஆண்டவர் ஏதாவது உங்களை அற்புதம் செய்தார்னா நீங்கள் சாட்சி சொல்லுன்னா வந்து சொல்லுங்கள். சொன்ன பிறகு நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பாஸ்டர் மனோ அவங்க இங்கே இருக்கிறாங்க. அந்த கடைசி ஜெபத்தை பண்ணுவதற்கு மனோ அவங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடிமை இந்த இடத்துல சாட்சியாய் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். டிசம்பர் மாதத்தில் எனக்கு மிகவும் பலவீனமாக காணப்பட்டது. 22ஆம் தேதி அன்றைக்கு நான் துணி சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற வேளையில் சோப்பு கீழால் விழுந்தது. ஆனால் எதுவுமே எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கையும் செயல்படவில்லை, நாவும் எதுவுமே பேச முடியவில்லை. அப்படியாக நான் மிகவும் பரிதபித்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய உள்ளத்தில் ஏசப்பா ஏன் எனக்கு இப்படி இருக்கிறது என்று, எல்லாமே கண் பார்வை இருக்கிறது, எல்லாம் பிள்ளைகளை தெரிகிறது, ஃபேன் ஓடுகிறது தெரிகிறது, பிள்ளைகள் தூங்குகிறது, எல்லாமே எனக்கு தெரிகிறது. ஆனால் இரவு 10:15 மணி. அப்போது எப்படி நான் உள்ளால் கடந்து சென்றேன் என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படியோ போனேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என் அப்பாவுடன் நான் கேட்டேன். அல்லேலுயா என்கிற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம் எசப்பா ஸ்தோத்திரம் என்கிற வசனம் என்னுடைய நாவில் வரவில்லை. ஒரு 3/4 மணி நேரமாக நான் போராடினேன். எனக்கு எல்லாமே தெரிகிறது. ஆனால் கடைசியாக என்னுடைய மகன் இந்த பைபிளை எடுத்து என்னுடைய மடியில் திறந்து வைத்தான். அது நான் பார்க்கிற போது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரமாக அது தெரிகிறது. வாசிக்க ஒன்றும் முடியவில்லை, கண் பார்வை இருக்கிறது, கரமும் அப்பொழுது அசைக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக அந்த அல்லேலியா என்கிற வார்த்தை தத்தளித்து கொண்டு தான் நான் பேசினேன். நன்றாக வரவில்லை. 2வது இந்த கையை தூக்கி, செயல்படாத கரத்தை தூக்கி அல்லேலியா என்று நான் 2 தடவை முழுவதுமாக பேசுவதற்கு என் தேவனாய கர்த்தர் எனக்கு இந்த இடத்தில் வந்து பாடவும் அப்பாவை நான் துதிப்பதற்கும் என்னுடைய நாவை தந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதமும் சகோதரர் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார்கள். அப்பொழுது என்னால் வரவில்லை என்றேன். இந்த மாதமும் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார்கள். நான் வரவில்லை என்று தான் சொன்னேன். ஆனாலும் நேற்றைய தினம் எப்படியாவது கடந்து செல்ல வேண்டும் என்ற என்னுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது. நான் வருகிறேன் என்றேன். காலையில் வீட்டில் உள்ள கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு, சமையல் பண்ணி எல்லாம் முடித்துவிட்டு குளிப்பதற்காக நான் கடந்து சென்றேன். அந்த பொழுது எனக்கு ஒரு பயங்கரமான வயிற்று வலி, என்னால் தாங்க முடியாத ஒரு வலி. நான் இந்த இடத்தில் வேனிலிருந்து இறங்குவது வரையிலும் அந்த வயிற்று வலி இருந்தது. இந்த இடத்தில் வந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அந்த பாடலை பாடின பொழுது என்னுடைய வயிற்று வலி எங்கு போனதுன்னு தெரியவில்லை. மிகவும் என் தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ணமாக விடுதலை தந்து என்னை விடுவித்ததற்காக நன்றி செலுத்தி இந்த சாட்சியை முடிக்கிறேன். சரி, நம் கடைசி ஜெபம் பண்ணும். எல்லாரும் எழுந்துங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை கொண்டு இன்னும் பலத்த கிரிகளை நம்முடைய நடுவில் செய்ததற்காக எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் தகப்பனை இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜனத்தையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிளஸிங் பண்ணுகிறோம்.
தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல பலமாய் இறங்கினதற்காக நன்றி. வந்திருக்கிற ஜனங்களை உம்முடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிளஸிங் பண்ணுகிறோம். அவர்கள் பிரயாணப்படுகிற பிரயாணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் நன்றி. இந்த கூட்டத்துக்கு உதவியாக இருந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் நீ மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கி பெறுவதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.